கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே புதிய மாதத்திலே தேவ சமூகத்தில் நாம் வந்து அமரும்படி, அவரை தேவனை தொழுது கொள்ளும்படி கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கடந்த 2 மாதங்களும் தேவன் நம்மை அதிசயமாக நடத்தி வந்திருக்கிறார். அவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை ஆராதனையிலே நாம் தியானத்திற்காக இதோ தேவ ஆட்டுக்குட்டி, பிஹோல்ட் த லேம்ப் ஆஃப் காட் என்ற ஒரு பாடத்தை படிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் போன மாதத்தில் இருந்து. ஆட்டுக்குட்டியானவர் என்பது வேதாகமத்தில் மிக விசேஷமான ஒரு பதம். மிக 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். சரிங்களா? அதான் இன்றைக்கி நம்முடைய தியானத்தினுடைய முக்கியமான வசனம். எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது அப்படின்னு வாசிக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவர் என்ற சிறப்பு பெயர், இரட்சகருடைய பெயர், ஆதி ஆகமத்தில் இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நாம் முழு வேதாகமத்திலும் பார்க்கிறோம். அதே 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் படித்தீங்கன்னா, அங்கே ஆட்டுக்குட்டியானவர் இல்லை, ஆதாம் ஏவாள் பாவம் செய்தார்கள், தேவன் அவர்களுக்கு தோல் உடைகளை உடுத்தினார் அப்படின்னு படிக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவர் அப்படின்னு மறைமுகமாக அங்கே இருக்கிறது. அதே போல் ஆதியாகமம் 22:13 படித்தோம் என்றால், ஆபிரகாம் ஈசாக்கு மோரியா தேசத்தில் இருக்கிற ஒரு மலையிலே மேலே ஏறி சென்றார்கள். தன் மகனை வெட்டும் சமயத்தில், வெட்ட போகிற சமயத்தில் முட்புதரில் என்ன இருந்துச்சான்? ஒரு ஆட்டுக்குட்டி அங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம். ஆகவே ஆதியாகமத்தில் ஆட்டுக்குட்டியை பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலும் நாம் பார்த்தோம் என்றால், பைபிளில் அந்த கடைசி புத்தகம் வெளிப்படுத்தல் 22 கடைசி அதிகாரம் 13ஆம் வசனத்திலும் பாருங்கள். மன்னிக்கவும், 21:27 வெளிப்படுத்தல் 21:27 ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள் அப்படின்னு பைபிள் முழுக்க நம்ம ஆட்டுக்குட்டியானவர் பற்றி படிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேவ ஆட்டுக்குட்டி என்றும் ஆட்டுக்குட்டியானவர் என்றும் அவரை சிறப்பாக குறிப்பிட்டு கூறுகிறவர் யார் என்றால் அப்போஸ்தலனாகிய யோவான். அப்போஸ்தலன் யோவான் தான் தன்னுடைய புஸ்தகங்களில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லுகிறார். அதிலும் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகம் படித்தோம்ல, வெளிப்படுத்தல் 21:27 சியோன் மலையில் ஆட்டுக்குட்டியானவர். வெளிப்படுத்தல் 14:1 படித்து பாருங்க. வெளிப்படுத்தல் 14:1 படிச்சிங்கன்னா சியோன் மலையில் ஆட்டுக்குட்டியானவர் அப்படின்னு சொல்லியிருப்பார். வெளிப்படுத்தல் 13:8 உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. எப்படி வித்தியாசமாக அப்போஸ்தலன் யோவான் கிறிஸ்துவை சுட்டி காண்பிக்கிறார் என்பதை நாம் சற்று யோசிக்க வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலன் யோவான் மட்டுமல்ல, யோவான் ஸ்நானனும் கூட அவர் தான் முதல்ல என்ன சொன்னார்? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு எல்லாருக்கு முன்பாக யோர்தானியில் இயேசுவை அடையாளப்படுத்தி காண்பித்தார். அன்பானவர்களே, அந்த ஆட்டுக்குட்டியானவரை தேவாட்டுக்குட்டி அப்படின்னு யோவான் ஸ்நானன் காமிச்சாரு. அந்த ஆட்டுக்குட்டியானவரை விதவிதமாக அப்போஸ்தலன் யோவான் காட்டுகிறார். தேவ ஆட்டுக்குட்டியானவரை நாமும் தெளிவுடன் பார்க்க வேண்டும். தேவாட்டுக்குட்டியானவரை தெளிவுடன் பார்க்க தேவ ஆவியானவர் நமக்கு கண்களை திறக்க வேண்டும். அவருடைய வேத வசனங்களின் மகத்துவங்களை நமக்கு காண்பிக்க வேண்டும். சரிங்களா? ஒரு சின்ன ஜெபம் பண்ணுமா? நல்ல தகப்பனே, இந்த அதிகாலை வேலைக்காக, இந்த 3ஆம் மாதத்திற்காக, எங்களுக்கு நீ கொடுத்திருக்கிற புதிய கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இதோ தேவாட்டுக்குட்டி, அவரை நாங்கள் பார்க்க எங்களுக்கு அகக்கண்களை தேவன் திறப்பீராக. ஆண்டவரே, ஆட்டுக்குட்டியானவரை யோவான் ஸ்நானன் காண்பித்தார். ஆட்டுக்குட்டியானவரை அப்போஸ்தலன் யோவான் காண்பிக்கிறார். இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் தேவ ஆட்டுக்குட்டியானவரை நாங்கள் பார்க்க
எங்களுக்கு கற்றுத்தாங்க. ஆண்டவர் எங்களோடு பேசுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வேதாகமத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்களேன். ஒரு சிறப்பான ஒரு வசனம். 144,000 பேர் பற்றி பேசக்கூடிய ஒரு முக்கியமான வேத பகுதி வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள். அதில் 1ஆம் வசனம் பாருங்க. பின்பு நான் பார்த்தபோது இதோ சியோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். சியோன் மலையில் ஆட்டுக்குட்டியானவர் அப்படின்னு பைபிள் படிக்கிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கி நம்முடைய தலைப்பு என்னவென்றால் பெத்லஹேமில் தேவ ஆட்டுக்குட்டி, காட்ஸ் லேம்ப் அட் பெத்லஹேம். இந்த வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா சியோன் மலையில் ஆட்டுக்குட்டியானவரை மட்டுமல்ல, அவரை பின்பற்றும் ஒரு பிரத்யேகமான கூட்டத்தையும் அப்போஸ்தலன் யோவான் பார்க்கிறார். சரிங்களா? வெளிப்படுத்தல் 14:1 சியோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவர்னு பார்த்தோம். சரிதானே? 14:4 பாருங்களேன். 14:4 சொல்லுது, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. யாரு? 144,000 பேர். சியோன் மலையின் மேலே ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிறாரு. அவர் மட்டும் இல்லை, அவரை பின்பற்றுகிற ஒரு கூட்டமும் இருக்கு. 144,000 பேர். சரிங்களா? ஆட்டுக்குட்டியானவரை பார்க்கிற அப்போஸ்தலன் யோவான் ஆட்டுக்குட்டியானவர் மட்டும் பார்க்கல, அவர் கூடவே அவரை பின்பற்றுகிற ஒரு கூட்டத்தையும் ஒரு ஸ்பெஷல் குரூப்பையும் பார்க்கிறார். ஒரு விசேஷித்த கூட்டத்தையும் பார்க்கிறார். அந்த கூட்டம் 144,000 பேர். அவங்க குணலட்சணங்கள் என்னென்ன அப்படின்னு தான் வெளிப்படுத்தல் 14 முதல் 5 வசனங்களில் படிக்கிறோம். அதில் ஒரு சிறப்பான குணலட்சணம் என்ன? ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் நித்தியத்தில் இந்த உலகத்தை விட்டு பாவத்தை ஜெயித்து கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ்ந்து நல்ல போராட்டம் போராடி ஓட்டத்தை விசுவாசத்தோடு முடித்து வெற்றியாக நம்முடைய ஓட்டம் முடிந்திருக்கும் என்று சொன்னால் நம்முடைய மகிமை எப்படி இருக்கும்? நித்தியத்தில் தேவனோடும் தேவகுமாரனோடும் தேவதூதர்களோடும் என்றென்றும் வாழக்கூடிய ஒரு மகிமையான பிரகாசமான எதிர்காலம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறது. அப்ப ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் நித்திய ராஜ்யத்தில், பரலோக ராஜ்யத்தில் 1000 ஆண்டுகள், அதுக்கப்புறம் புதிய பூமியிலே என்றென்றும் நித்தியமாக முடிவில்லாத காலங்கள் தேவனுடைய பிள்ளைகள் தேவனோடு வாழப் போகிறார்கள். ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் தெய்வங்களும் கூடவே போவாங்க. அன்பான தேவ பிள்ளைகளை நம்ம கவனித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. அதற்கு இணையான சில வாக்கு தத்தங்கள் என்ன அப்படின்னா, வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்க. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல, பிதாவோட கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில், இயேசுவினுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட இயேசுவோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் அப்படின்னு படிக்கிறோம். பாருங்களேன். அப்போ ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் இந்த 144,000 பேர் கூடவே போவாங்க. அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்தாருன்னா இவரும் கூடவே, இவங்களும் சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்காருவாங்க எங்கே போனாலும். வெளிப்படுத்தல் 7:15 பாருங்க. அதற்கு இணையான இன்னொரு வாக்கு தத்தம், ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் என்பதற்கான இணையான இன்னொரு வாக்கு தத்தம் வெளிப்படுத்தல் 7:15. ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில் அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் விற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார்.
அப்படின்னு படிக்கிறோம். ஆண்டவர் இவர்கள் கூடவே இருப்பார், இவர்களும் ஆண்டவர் கூடவே இருப்பார்கள். ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் நித்தியத்தில் இயேசுவோடு கூடவே இருக்கிற, அவர் எங்கு சென்றாலும் அவர் கூடவே செல்லுகிற, அவர் எங்கு உட்காருகிறாரோ அங்கே அவரோடு கூட உட்காருகிற ஆச்சரியமான சிலாக்கியங்கள் கடைசி நாட்களின் சிறப்பான தேவ ஜனத்திற்கு காத்திருக்கிறது. கவனிச்சிங்களா? ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் நித்தியத்தில் கிறிஸ்துவானவர் எங்கெல்லாம் போவாரோ அங்கெல்லாம் என்ன செய்வாங்களாம்? இந்த 1,44,000 பேரும் கூடவே போவாங்க. they'll be with him always. அவர்கள் கிறிஸ்துவோடு கூட எப்பொழுதும் இருப்பார்கள், கிறிஸ்துவுடன் நெருங்கி இருப்பார்கள் அப்படின்னு படிக்கிறோம். நித்தியத்தில் ஆட்டுக்குட்டியானவர் எங்கெல்லாம் போவார் என்பது நமக்கு தெரியுமா? நமக்கு ஆட்டுக்குட்டியானவர் நித்தியத்தில் எங்கெல்லாம் போவார் அப்படின்னு நமக்கு தெரியுமா? அப்படின்னா நமக்கு தெரியாது. நாம் யாரெல்லாம் நித்தியத்தில் அவரை பின்பற்ற போகிறோம் என்பது நமக்கு நிச்சயமா தெரியுமா? நித்தியத்தில் நான் அவரோடு இருப்பேன் என்று நமக்கு நிச்சயமாய் தெரியுமா? யோசித்து பாருங்க. ஆகவே அவர் நித்தியத்தில் எங்கெல்லாம் போவார் என்பது நமக்கு தெரியாது. அந்த நித்தியத்தில் நாம் அவரை பின்பற்றுவோம், அவர் கூட இருப்போம் என்ற நிச்சயம் நமக்கு இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்கணும். நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை, நம் தேவனை எவ்விதமாக இந்த உலகத்தில் பிரதிபலிக்கிறோம் என்பதை பொறுத்து தான் நித்தியத்தில் நம் ஆட்டுக்குட்டியானவரை பின்பற்ற முடியும். அன்பானவர்களே, ஆனாலும் ஒருவேளை நமக்கு தெரியல ஆட்டுக்குட்டியானவர் எங்கெல்லாம் போவார், நாங்கள் இருப்பேனா என்ற ஒரு நிச்சயமற்ற ஒரு நிலை, மனுஷ ரீதியாக சொன்ன ஒரு நிச்சயமற்ற நிலை நமக்கு இருந்தாலும், நாம் அவரை நித்தியத்திலும் பின்தொடர வேண்டும் என்ற தீராத தாகம் நமக்கு இருக்கிறது அல்லவா? ஒருவேளை ஆட்டுக்குட்டியார் எங்கே போகிறாரு, எங்கெல்லாம் போவார் என்பது நமக்கு தெரியாது தான். நான் அந்த 1,44,000 பேரில் ஒருவனாக நான் இருப்பேனா அப்படின்றதும் எனக்கு தெரியாது தான். ஆனால் அவரை பின்தொடர வேண்டும் என்ற தாகம் நமக்குள்ளே இருக்குதில்ல? ஒரு தீராத தாகம் அவரை பின்பற்ற வேண்டும் என்று நமக்குள்ளாக இருக்கிறது. என்ன செய்யணும்? என்ன செய்வது? பைபிளில் நம்ம பார்க்கணும், ஆட்டுக்குட்டியானவர் எங்கெல்லாம் போனார். ஆட்டுக்குட்டியானவர் எங்கெல்லாம் போனார்? வேர் ஆல் டிட் த lamb go? நித்தியத்தில் அவர் எங்கெல்லாம் போவாரோ அவரை என்ன செய்வாங்க? 1,44,000 பேரை பின்பற்றி போய்கொண்டே இருப்பார்கள். எங்கெல்லாம் போவார் நமக்கு தெரியாது. ஆனால் பைபிளில் பார்த்தோம்னா அவர் எங்கெல்லாம் போனார், இந்த பூமியில் இருந்தப்போ எங்கெல்லாம் போனார் என்று நமக்கு தெரியும். பூமியில் ஆட்டுக்குட்டியானவர் எங்கெல்லாம் போனார் என்று நாம் படிக்க வேண்டும் என்றால் அவரை பற்றி 4 சுவிசேஷங்கள் பைபிளில் இருக்கிறது. அதில் முதலாம் சுவிசேஷம் மத்தேயு சுவிசேஷத்தை நாம் சற்று ஆராய்ந்தால் 28 அதிகாரங்களிலே ஆட்டுக்குட்டியானவர் இந்த உலகத்தில் பிறந்தது முதல் அவர் பரமேறி சென்றது வரை எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் போனார் என்பது நமக்கு தெரியும், புலப்படும். மத்தேயு சுவிசேஷம் படித்து பாருங்களேன். அவர் 40 இடங்களுக்கு சென்றதாக மத்தேயு குறிப்பிடுகிறார். இயேசுவானவர் எங்கெல்லாம் போனாரா? எத்தனை இடங்களுக்கு போனார்? சுமார் 40 இடங்களுக்கு போனார் அப்படின்னு பைபிளில் படிக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு போகும்பொழுது ஒரு 42 இடங்களிலே பாளையம் இறங்கினார்களாம். 42 இடங்கள். என்னாகமம் 33ஆம் அதிகாரம் படித்து பாருங்க. இஸ்ரேலைட்ஸ் camped in 42 places. மோசே எழுதியிருப்பார். 42 இடங்களில் அவர்கள் பாளையம் இறங்கி சென்றார்கள் கானான் போகிற வரைக்கும். மத்தேயு சொல்றாரு, இயேசு கிறிஸ்து 40 இடங்களுக்கு போனதாக மத்தேயு குறிப்பிடுகிறார்.
அன்பான தேவ பிள்ளைகளே, சியோனுக்கு போகிற பாதையை அவர் தம்முடைய வாழ்க்கையின் மூலம் காட்டியிருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சியோனுக்கு போகணும். அவர் சியோன் மலையின் மேல் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர். அப்படி தானே படித்தோம். அப்படி சியோனுக்கு போக வேண்டும் என்றால் அந்த பாதை எப்படி இருக்கணும் அப்படின்றத இந்த உலகத்திலேயே இயேசுவானவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். பாருங்களேன், பைபிளில் படிக்கிறோம். ஏசாயா 35 8 முதல் 10 வசனங்கள் படித்தோம் என்றால் பெரும் பாதையான வழி அப்படின்னு படிக்கிறோம். பரிசுத்த வழி அப்படின்னு படிக்கிறோம். அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும். அது பரிசுத்த வழி என்னப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராய் இருந்தாலும் திசையெட்டு போவதில்லை. பிரியமானவர்களே, அந்த பரலோகத்துக்கு போகிற வழி என்ன வழியா? ஆங்கிலத்தில் படிக்கிறோம் ஹைவே, the way of holiness. 10ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தனால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். பிரியமானவர்களே, அந்த சீயோனுக்கு வரக்கூடியவர்கள் எப்படி வரணும்? அந்த ஹைவேல வரணும். அந்த பெரும் பாதை, அந்த பரிசுத்த வழியிலே வர வேண்டும். ஹைவே ஆஃப் ஹோலினஸ், பரிசுத்தம் என்னும் பெரும் பாதை. அன்பான தேவ பிள்ளைகளே, என்ன தெரியுமா அந்த பரிசுத்த வழி? எது தெரியுமா அந்த பெரும்பாதை? இயேசுவானவர் நமக்கு முன்பாக அவர் நடந்து சென்றிருக்கிறார். அவர் வாழ்ந்து காண்பித்து சென்றிருக்கிறார். அவர் போன பாதை, அந்த பாதை தான் என்ன பாதை? பரிசுத்த வழி, பெரும் பாதை, பெரும் பாதையான வழி அப்படின்னு பார்க்குறோம். அன்பானவர்களே, மத்தேயு சுவிசேஷத்தில் இயேசுவானவர் எங்கெல்லாம் போனார்? 40 இடங்கள். அதில் முதலாவது இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அவர் எங்கே வந்தார்? பரலோகத்தை விட்டு பூமிக்கு வந்த பொழுது அவர் முதல்ல வந்து இறங்கிய இடம் எந்த இடம்? பெத்லஹேம். பெத்லஹேமில் தேவ ஆட்டுக்குட்டி, காட்ஸ் lamb at பெத்லஹேம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலில் பூமியில் வந்து இறங்கிய இடம் பெத்லஹேம். மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். சரிங்களா? மீகா 5:2 அந்த வசனத்தை கவனித்து பாருங்களேன். எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லஹேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும். இந்த பெத்லஹேம் குறித்து 2 அம்சங்கள் இந்த வசனத்தில் இருக்கு. ஒன்று, எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லஹேமே. 2வது, யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே நீ சிறியது அப்படின்னு 2 காரியங்களை படிக்கிறோம். எப்ராத்தா என்பது பெத்லஹேமினுடைய பழைய பெயர். சரியா? பிற்பாடு அது பெத்லஹேம் ஜூடா என்று ஆனது. எப்ராத்தா என்னப்பட்ட எப்ராத்தா பெத்லஹேம். நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 பெத்லஹேம் இருக்குது. சரிங்களா? 4 பெத்லஹேம் பைபிள் காலங்களில் இருந்தது. அதில் முக்கியமானது எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லஹேம். சரிங்களா? அதனால தான் இனிஷியல் மாதிரி எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லஹேமே அப்படின்னு ஆண்டு சொல்லியிருக்கிறார். அங்கேதான் இயேசுவானவர் வந்து பிறந்தார். ஆயிரங்களுக்குள்ளே இந்த பெத்லஹேம் சிறியது, ஒரு சின்ன ஊர். 1000 என்னது? பைபிளில் 1000 படித்தோன்னா 1000 என்றால் 1000 பேருக்கு அதிபதி இருக்குல்ல பைபிளில். 1000 பேருக்கு தலைவன் அப்படி படிக்கிறோம்ல. அப்போ 1000 என்றால் பைபிளில் மேன்மை. 1000 என்றால் மேன்மையை குறிக்கும் சொல். அப்போ பார்க்குறோம், எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லஹேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே, மேன்மையான ஊர்கள், மேன்மையான பட்டணங்கள் எவ்வளவோ இருந்தாலும் அந்த ஆயிரங்களுக்குள்ளே நீ சின்னது, சின்ன ஊர். என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த ஆயிரங்களுக்குள்ளே, அந்த 1000 பட்டணங்களுக்குள்ளே, அந்த 1000 ஊர்களுக்குள்ளே ஒரு சின்ன ஊரில் இயேசுவானவர் என்ன செய்தாராம்? வந்து பிறந்தார்.
பிதாவினால் அவர் தாழ்த்தப்படாமல் தம்மைத்தாமே அவர் தாழ்த்தினார். பிதா சொன்னாரா இயேசுவை பார்த்து, நீங்கள் கீழே போகணும், பூமிக்கு போகணும், மனுஷன் ஆகணும், சிலுவையில மரிக்கணும்? அவர் தம்மைத்தாமே தாழ்த்தினார். புரியுதா உங்களுக்கு? மனுஷன் அவனோட ரட்சிப்பின் திட்டம் என்றெல்லாம் வரும்பொழுது கிறிஸ்து என்ன பண்ணாராம்? அவர் தம்மை தாமே தாழ்த்தினார். என்ன அர்த்தம்னா, nobody had to force him. அவரை யாரும் கட்டாயப்படுத்த வேண்டியதில்லை. நீங்கள் போங்க அப்படின்னு யாரும் இயேசுவை பார்த்து சொல்லலை. அவர் என்ன பண்ணாராம்? தம்மை தாமே தாழ்த்தினார். அதாங்க பிலிப்பியர் 2:8 அர்த்தம். அதாவது அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணபரியந்தம், அதாவது சிலுவையின் மரணபரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். He humbled himself. அவர் தாமாகவே இறங்கி வந்தார், தம்மை தாழ்த்தினார். இன்னொரு வசனம் பாருங்களேன், ஏசாயா 57:15. நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமும் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறதாவது. ஆண்டவரை பற்றி இப்படிலாம் அந்த வசனம் சொல்லுது பாருங்க. நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். அப்போ ஆண்டவர் எங்கே வாசம் பண்ணுகிறாரா? நித்தியவாசி, உன்னதமானவர், பரிசுத்தமானவர், மகத்துவமானவர். எங்கே வாசம் பண்ணுறாரா? பணிந்தவர்கள், நொறுங்கின உள்ளம் உள்ளவர்கள், தாழ்மை உள்ளவர்கள், அவர்களிடத்தில் அவர் வாசம் பண்ணுகிறாராம். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ யோசித்து பாருங்க, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆட்டுக்குட்டியானவர் இந்த பூமியில் எங்கெல்லாம் போனார் அப்படின்னா, முதல்ல அவர் பெத்லகேமுக்கு போனார். பெத்லகேமுக்கு போனார் என்ன அர்த்தம்? He revealed humility in his life. கிறிஸ்துவானவர் தம்முடைய வாழ்க்கையில் அவர் தாழ்மையை வெளிப்படுத்தினார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. அப்படின்னா சீயோனிலே ஆட்டுக்குட்டியானவர் அவரை பின்பற்றுகிற கூட்டம் 144,000 பேர் என்று சொன்னால், அந்த சீயோனிலே ஆட்டுக்குட்டியானவரோட நீங்கள் நானும் இருக்கணும் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வெளிக்காண்பித்த அந்த தாழ்மையின் குணம் உங்களுக்கு எனக்கும் தேவை. இந்த இரட்சகரை பற்றி பைபிள் எப்படியெல்லாம் அவருடைய தாழ்மையின் கோலத்தை வர்ணிக்கிறது. அவர் பெத்லகேமிலே வந்து பிறந்தார். அவரை கொண்டு போய் எங்கே கிடத்தினார்கள்? குழந்தையாக இருந்த பொழுது மாட்டுத் தொழுவத்திலே முன்னணையிலே கிடத்தினார்கள். முன்னணை அப்படின்னா இந்த ஆடு மாடுகளுக்கு வைக்கோல், புல் இதெல்லாம் போடுற இடம். வைக்கோல், புல் இதெல்லாம் இந்த ஆடு மாடுகள் சாப்பிட்றதுக்கு போடுற இடம் தான் முன்னணை அப்படின்னு சொல்லுவோம், மாட்டுத் தொழுவம். அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, பயணம் பண்ணி வருகிறவர்கள் மாடுகள், அதாவது கழுதைகள், இந்த மாதிரி குதிரைகள், இதில் தான் பயணம் பண்ணி வருவாங்க. அப்படி வரும்பொழுது இரவில் இளைப்பாறுவதற்கு ஒரு சத்திரத்தில் தங்குவாங்க. வயல் அப்படித்தானே இருக்குது. இயேசு கிறிஸ்து பிறந்தப்போ சத்திரத்தில் இடம் இல்லை. ஒரு மாட்டுத் தொழுவத்தில் அவருக்கு இடம் கிடைச்சிச்சு அப்படின்னு படிக்கிறோம். சத்திரம் என்றால் தங்குற இடம். மாட்டுத் தொழுவம் அப்படின்னா இந்த பயணிகள் வந்த குதிரைகளையும் கழுதைகளையும் கட்டி வைக்கிற இடம். நம்ம மாடர்ன் லாங்குவேஜில் சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், கார் பார்க்கிங் ஏரியா. சரிதானே? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு லாட்ஜில் இடம் கிடைக்கல. எங்கே தான் இடம் கிடைச்சிச்சு? கார் பார்க்கிங் ஏரியாவில் தான் இடம் கிடைச்சிச்சு. அவருடைய ஆரம்பமே எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? மாட்டுத் தொழுவத்தில் முன்னணையில். எப்படிப்பட்ட துணியில் சுற்றி வச்சாங்க? சொல்லுங்கள். கந்தை துணிகளில். சரிதானே? இன்றைக்கி நமக்கு எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனில் ஷால் போடலைன்னு வச்சுக்கோங்களேன், பொன்னாடை போடலைன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். அப்படி தானே?
பேரை சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பேரை சொல்லலை அப்படின்னா அவ்வளோதான். கல்வெட்டில் பேர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தப்போ அவர் எங்கெங்கே போய் அவரை தங்க தொட்டிலையா போட்டாங்க? அரண்மனையில் அவர் பிறந்தாரா? கார் பார்க்கிங் ஏரியாவில்? அப்படி தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு இடத்துல அவர் கிடத்தப்பட்டார். அன்பான தேவ பிள்ளைகளை, ஆட்டுக்குட்டியானவர் பின்பற்றுகிறவர்கள் எதை பின்பற்றணும்? ஆட்டுக்குட்டியானவருடைய தாழ்மை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பற்றி இன்னொரு கோணத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், அவர் எருசலேமுக்கு நேராக பயணம் செய்த பொழுது பைபிளில் படிக்கிறோம், எப்படி பயணம் பண்ணாராம்? மத்தேயு 21:5, சகரியா 9:9 இந்த வசனங்கள் படிக்கிறோம். மத்தேயு 21:4 வசனம் பாருங்க. இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். இதோ உன் ராஜா. ராஜா எதில் வர்றாராம்? ராஜா சாந்த குணமுள்ளவராய் அவர் கழுதையின் மேலும். ராஜாக்கள் கழுதையில் போவாங்களா? ராஜாக்கள் குதிரையில் போவாங்க. Kings usually ride on horses, but our King of Kings is lowly and comes on a donkey. He tried to remain as simple as possible. ராஜாக்கள் குதிரைகளில் தான் வருவாங்க. நெப்போலியனை குதிரையில் பார்க்குறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா கழுதையில் வந்தார். சாந்த குணமும் மனத்தாழ்மையும் உள்ளவராய் அப்படின்னு படிக்கிறோம். சகரியா 9:9 பாருங்களேன். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். எவ்வளவுக்கு தாழ்மையாய் இருக்க முடியுமோ கிறிஸ்து என்ன பண்ணாராம்? அவ்வளவுக்கு தாழ்மையாய் இருந்தார். அவர் சொன்னாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். மத்தேயு 11:29 வாசிக்கிறோம். அந்த பகுதியில் தான் ஆண்டவர் சொன்னாரு, என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அதாவது அவரிடத்தில் போய் அவருடைய குணங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய குணங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம நினைக்கிறது என்ன? இயேசுகிட்ட போய் அவர் கொடுக்கறதெல்லாம் வாங்கிக்கிறோம், அப்படிதான் நினைக்கிறோம். நம்ம ஆண்டவர்கிட்ட போனோம், அவர் கொடுக்கறதெல்லாம் வாங்கிக்கணும். எனக்கு இது கொடு ஆண்டவரே, அதை கொடு ஆண்டவரே, அது வேணும், இது வேணும். நீர் கொடுக்கறது தான் வேணும் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு வேண்டாம். அப்படி தானே இருக்கிறோம். நீர் கொடுக்கறதெல்லாம் வேணும் ஏசப்பா, நீ எனக்கு வேண்டாம். உன் குணம் எனக்கு வேண்டாம், நீ கொடுக்கறது தான் எனக்கு வேணும். அப்படி தான் நினைக்கிறோம். ஆண்டவரை எப்படி பார்க்கிறோம்? பிரியமான தேவ பிள்ளைகளை, ஏன் ஆண்டவர் சொன்னார்னா, என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆண்டவர் சொன்னார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். அப்படி இருந்து பாருங்கள் அவரை போல. அப்படி நாம் இருந்தோம் என்றால் நம்முடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அன்பானவர்களே, எங்கே தாழ்மை இருக்கோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல என்ன இருக்காது? ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்காது, கொதிப்பு கொந்தளிப்பு எல்லாம் இருக்காது. தாழ்மை இருக்கிற இடத்துல கொதிப்பு கொந்தளிப்பு பிபி கிபி ஒன்றும் இருக்காது. சரிதானே? அதான் சொன்னார் ஆண்டவர், என்னை போல நீங்கள் இருந்து பாருங்க, என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அன்பான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரிடத்துல எங்கேயாவது நாம் பெருமையை பார்த்திருக்கிறோமா? அவர் பிறப்பிலே பெருமை இல்லை, அவரிடத்தில் ஊர் பெருமை இல்லை, அவரிடத்தில் கல்வி பெருமை இல்லை, அவரிடத்தில் அதிகார பெருமை இல்லை, அவரிடத்தில் ஜாதி பெருமை இல்லை, அவரிடத்தில் தன்னுடைய பெற்றோரை குறித்த பெருமை இல்லை, அவரிடத்தில் என்னிடத்தில் பேச்சு திறமை இருக்கிறது என்ற பெருமை இல்லை.
தன்னுடைய ஊழியத்தை குறித்த பெருமை அவருக்கு இல்லை. நான் எங்கிருந்து வந்தேன் தெரியுமா என்ற பெருமை அவரிடத்தில் இல்லை. தான் தெய்வம் என்ற பெருமை அவரிடத்தில் இல்லை. தான் உலக ரட்சகர் என்ற பெருமை அவரிடத்தில் இல்லை. ஒன்றுமே இல்லைங்க. சரிதானே? ஆனால் அவரை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகிற அவருடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்தில் பெருமையை தவிர ஒன்றுமே இல்லை. பெருமையை தவிர ஒன்றுமே கிடையாது. ஊர் பெருமை இருக்கா? ஊர் பெருமை. பதவி பெருமை இருக்கா? நான் இத்தனை வருஷமாக இருக்கிறேன் பெருமை இருக்கா? ஜாதி பெருமை இருக்கா? இருக்கா இல்லையா? ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் பின்னாடி போமா? ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே வந்தார்? முதல்ல பெத்லகேமுக்கு வந்தார். எப்படி வந்தார்? தாழ்மையாக வந்தார். எப்படி தாழ்த்தினார்? தம்மைத்தாமே தாழ்த்தினார். அவரை யாரும் கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. சரிதானே? உங்களுக்காக எனக்காக யாராவது இயேசுவிடம் போய், இயேசுராஜா கொஞ்சம் நீங்கள் மனுஷனாக இறங்கி போங்க, பாவம் இந்த ஜனங்கள் அப்படின்னு யாராவது நமக்காக அவர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சா? கிடையாது. அவர் தம்மைத்தாமே தாழ்த்தினார். பிரியமான தேவ பிள்ளைகளை பாருங்களேன், அவருடைய தாழ்மையின் குணலட்சணத்தை எங்கெல்லாம் பார்க்கிறோம். அவரது மலைப்பிரசங்கத்தில் அவர் சொன்ன முதல் வரி என்னங்க? அந்த பிரசங்கத்தின் ஆரம்பமே என்னதான்? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். Blessed are the poor in spirit. பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. For theirs is the kingdom of heaven. மத்தேயு 5:3 அவர் பண்ண அந்த அந்த மலை பிரசங்கத்தில் முதல் வரியே தாழ்மையை பற்றியது தான். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அதான் தாழ்மையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். கிறிஸ்துவை மெய்யாய் அறிந்து கொண்டவர்கள் வாழ்க்கையில் எதங்க காட்டுவாங்க? தாழ்மையை வெளிப்படுத்துவார்கள். நம்மிடத்தில் இருக்கா தாழ்மை? அவருக்கு சகல அதிகாரமும் இருந்தது. படிக்கிறோம், அவருக்கு சகல அதிகாரமும் இருந்தது. ஆயினும் அடிமையின் ரூபத்தில் இறங்கி வந்தாரே, எத்தனை எளிமை, சிம்பிளிசிட்டி. பாருங்க, பைபிள் வசனங்கள் ஆண்டு சொல்லியிருக்கிறாரு. மத்தேயு 11:27 வாசிக்கிறோம். மத்தேயு 11:27 சொல்லுது, சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரம் இருந்துச்சு. மத்தேயு 28:18 இயேசுவானவர் சொல்லியிருக்கிறாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அடிமையின் ரூபத்தில் அவர் இறங்கி வந்தார். எத்தனை எளிமை! அவர் சகல கிருபையும் பொருந்திய தேவன். ஆயினும் நமக்காக தரித்திரர் ஆனாரே, எத்தனை தாழ்மை! வசனம் பாருங்களேன், 2 கொரிந்தியர் 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. யார் நிமித்தம்? உங்கள் நிமித்தம், என் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. அடிமையின் ரூபம் எடுத்தாரே, மனுஷ ரூபமாய் காணப்பட்டாரே, தரித்திரர் ஆனாரே. அதான் தரித்திரம். மாட்டு தொழுவம், கந்த துணி, முன்னணை, விளங்குதா உங்களுக்கு? எவ்வளவு கிருபையுள்ள தேவன் எப்படி தம்மை தாழ்த்தினார்! அவர் சர்வ மகிமையும் நிறைந்த தேவன். ஆயினும் நம் நிமித்தம் இன்முகத்துடன் பாவம் சாபம் ஏற்றாரே, எத்தனை இனிமை! பாருங்க, வசனம் சொல்லுது, யோவான் 1:14 வாசிக்கிறோம், அந்த வார்த்தை மாம்சமாகி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வார்த்தை, அவர் மாம்சமாகி இந்த மானிட உடலில் அவர் பிறந்து கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அந்த மகிமையெல்லாம் விட்டுட்டு அவர் இங்கே இறங்கி வந்தார். அன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே இறங்கி வந்து
பரலோகத்தில் துதியும் மகிமையும் பெற்றுக்கொண்டு இருந்தவர் இந்த பூலோகத்தில் அவர் என்ன பண்ணாராம்? பாவங்களை ஏற்றுக்கொண்டு, எல்லாருடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு, சாபங்களை ஏற்றுக்கொண்டு, நோய்களை அவர் சுமந்து அவர் நமக்காக சிலுவையில் மரித்தார். சொல்லுங்க, இயேசு வேணுமா? இயேசு கொடுக்கறது வேணுமா? இயேசு வேணுமா? இயேசு கொடுக்கறது வேணுமா? இயேசுவின் குணம் வேணுமா? இயேசுவானவர் கொடுக்கிற பணம் வேணுமா? எதை நம்ம எதிர்பார்க்குறோம்? எப்படி நம்ம ஆண்டவரை பார்த்துருக்கிறோம் இது வரைக்கும்? அவர் ஆசீர்வதிப்பார், என்னை கொடுப்பாரு, கேட்டால் தருவார், கொடுப்பாரு, தருவார், கொடுப்பாரு, தருவார். இப்படி தான் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த கடைசி நாட்களில் கிறிஸ்துவின் குணங்களை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அவருடைய குணலட்சணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். அதுக்கு தான் நம்ம இதை படிச்சுட்டு இருக்கிறோம். இதோ தேவாட்டுக்குட்டி, தேவாட்டுக்குட்டியை பார்க்கணும் அப்படின்னு படிக்கிறோம். சீயோன் போக தாழ்மை தேவை. ஹியூமிலிட்டி நீடட் டு அட்டைன் ஜாயன். சீயோன் போக வேண்டுமா? என்ன தேவை? தாழ்மை தேவை. போதகராக இருந்தாலோ, தலைவராக இருந்தாலோ, மூப்பராக இருந்தாலோ, பெரிய 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 பதவிகளில் இருந்தாலோ சீயோன்லாம் போக முடியாது. என்ன தேவை? தாழ்மை தேவை. இயேசு இறங்கி வந்ததால் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் அவருடையதானதே. பிலிப்பியர் 2:8-11 வரையும் படிச்சு பாருங்க. அவர் இப்படி இறங்கி வந்ததுனால பிதாவாகிய தேவன் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும், முழங்கால் யாவும் அவருக்கு முன்பாக முடங்கும். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசு பெற்றார். காரணம் என்ன தெரியுமா? அவர் இறங்கி வந்தார். இயேசு தாழ்மை தரித்ததால் சீயோனில் தலைமை ஆட்டுக்குட்டி ஆனாரே. வெளிப்படுத்தல் 14:1 படிக்கிறோம்ல, சீயோனிலே ஆட்டுக்குட்டி ஆனவர். அவரை பின்பற்றுகிற ஆட்டுக்குட்டிகளும் 144,000 பேர். சரிங்களா? அவரை பின்பற்றக்கூடிய ஒரு ஆட்டுக்குட்டி கூட்டம் 144,000 பேர். தலைமை ஆட்டுக்குட்டி யாரு தான்? இயேசுவானவர் தான். அவர் தாழ்மை தரித்ததால் சீயோனிலே அவர் தலைமை ஆட்டுக்குட்டி ஆனாரே. பெத்லகேமின் தேவாட்டுக்குட்டியை பார்த்து நடந்தால், அவரை பார்த்து பார்த்து நடந்தால், அவரையே பார்த்து நடந்தால் சீயோன் போவோம். உலகையே பார்த்து நடந்தால் சீ என்று போவோம். புரியுதா உங்களுக்கு? சில தலைமை சொல்லுவோம் தெரியுமா? வீட்டில் யாரோ சோமலாமல் இருந்தாங்கன்னா, ஐயோ நான் பார்த்து பார்த்து சமைக்கிறேன், என் மருமகளுக்கு நான் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சரிதானே? அது மாதிரி என்ன செய்யணுமா? பெத்லகேமின் தேவாட்டுக்குட்டியை பார்த்து நடக்கணும். அவரை பார்த்து பார்த்து நடக்கணும். அவரையே பார்த்து நடக்கணும். அப்போ தான் சீயோன் போவோம். இல்லாட்டி நம்ம நிலைமை சீன்னு போயிடும். விளங்குது உங்களுக்கு? அன்பான தேவ பிள்ளைகளை, ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆசீர்வாதங்களை பெறணும். ஆசீர்வாதமான வாக்கு தத்துவம் நமக்கு கிடைக்கும். அப்படிலாம் எதிர்பார்க்கிறது காலம் கிடையாது. இயேசுவை போல் நான் மாற வேண்டும். இயேசுவை போல் மாற வேண்டும். குமாரனுக்கு ஒப்பாக நீங்களும் நானும் மாற வேண்டும் என்பதுதான் பிதாவின் பிரியம். ரோமர் 8:29 படித்து பாருங்க. குமாரனுக்கு ஒப்பாக நம்ம மாற்றணும்னு ஆண்டு திட்டம் வச்சிருக்கிறார். சரிங்களா? ஆகவே தேவாட்டுக்குட்டியை நாம் பார்க்க வேண்டும். பெத்லகேமில் அவரை நாம் பார்க்கிறோம். நம்ம 40 இடங்களையும் படிக்க முடியாது. இயேசுவானவர் எங்கெல்லாம் போனார், அந்த 40 பிளேசஸ் எல்லாத்தையும் நம்ம படிக்க போகிறதில்ல. சில இடங்களை மாத்திரம், சில முக்கியமான சம்பவங்களை மாத்திரம் நம்ம என்ன செய்ய போகிறோம்? படிக்க போகிறோம். சரிங்களா? ரோமர் 8:29 படிக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். நீங்கள் நான் என்ன செய்யணுமா? குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா மாறணும். அதுதான் நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற ஒரு பெரிய லக்கு, கோல் இதாங்க. குமாரனை போல மாறணும். குமாரனை போல மாறணும் அப்படின்னா என்ன செய்யணும்? குமாரனை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதனால தான் இதோ தேவாட்டுக்குட்டி என்ற பாடத்தை படிக்கிறோம். இன்றைக்கி அவரை தாழ்மையில் பார்த்தோம். பெத்லகேமில் அவரை கண்டோம். ஆயிரங்களுக்குள்ளே சின்ன ஊரில் வந்து இயேசு பிறந்தார். எளிமையான இடங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறதா? ஏற்றுக்கொள்ளணும்.
பெருசெல்லாம் தேடக்கூடாது. நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ, பைபிள் என்ன சொல்லுது? தேடாதே. எரேமியா 45:5 படிக்கிறோம். பெரிய லெவலில் தேடுறது, பெரிய லெவலுக்கு பிளான் பண்ணுறது. சரிங்களா? பெரிய இடத்துக்கு போகணுன்னு பிளான் பண்ணணும், பரலோகத்துக்கு போகணுன்னு பிளான் பண்ணணும். சரிங்களா? பெரியவரை போல அந்த சீயோனின் தலைமை ஆட்டுக்குட்டி அவரை போல மாற வேண்டும் என்று அதற்கு நாம் திட்டம் போடணும். அதை போட்டு இந்த சில்லறைகளுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? திட்டம் போட்டுட்டு இருக்கக்கூடாது. சரிங்களா? பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை அவரை போலவே மாற்றுவாராக. ஆமென். பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த அதிகாலை வேலைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த 3ஆம் மாதத்தின் முதல் நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த 2 மாதங்களும் எங்களை காத்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு நீர் பாராட்டுகிற கிருபை, இரக்கம் எல்லாத்துக்காக உமக்கு நன்றி ராஜா. தகப்பனே, அதிகாலையிலே உமது கிருபையை கேட்க பண்ணும் என்று நாங்கள் பைபிளில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அதிகாலை நேரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை குறித்தும் அவருடைய மகிமையை குறித்தும் நாங்கள் படித்தோம். ஆண்டவரே தகப்பனே, நீர் எவ்வளவு தாழ்மை உள்ளவராக தம்மை தாமே இயேசுராஜா தாழ்த்தினீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவிடம் காணப்பட்ட அந்த தாழ்மை கிறிஸ்தவர்களாகிய எங்களிடமும் காணப்பட ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் உம்மை போல் எங்களை மாற்றும் உம்மிடத்தில் வந்து உம்முடைய சாந்தத்தையும் உம்முடைய மனத்தாழ்மையும் நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அநேக நேரங்களிலே ஆண்டவரே, உம்மையே தேடுவதை நாங்கள் மறந்து நீர் கொடுப்பதை மாத்திரம், ஆசீர்வதிக்கிறவர் வேண்டாம், அவருடைய ஆசீர்வாதங்களே போதும் என்று நாங்கள் கர்த்தாவே உம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக மட்டுமே உம்மை நாங்கள் தேடுகிறோம். இந்த நிலையை எங்களுக்கு மாற்றி போடும். ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிற கூட்டம் ஒரு விசேஷித்த கூட்டம், 144,000 பேர். ஆமாண்டவரே, அவரோடு சீயோன் மலையிலே ஆட்டுக்குட்டியானவரோடு நிற்கிறவர்கள் அவருடைய குணலட்சணங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் படிக்கிறோம்ப்பா. பெத்லகேமிலே வந்து இறங்கிய கிறிஸ்துவானவர் தாழ்மை வெளிப்படுத்தினார். ஆண்டவர், எங்கிட்ட இந்த தாழ்மை இருக்கிறதா இல்லையா என்பதை நாங்கள் உய்த்து ஆராய்ந்து பார்த்து கிறிஸ்துவின் அந்த தாழ்மையின் குணத்தை நாங்களும் தரித்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, உம்மிடத்தில் காணப்பட்ட அந்த தெய்வீக தாழ்மை எங்களிடத்தில் வெளிப்படட்டும். எங்களிடத்தில் வெளிப்படுகிற அந்த மனுஷீக பெருமை எங்களை விட்டு அகன்று போகட்டும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். இந்த நாளிலே தகப்பனே, அம்மா லீலா ராஜா சிங் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். வயதான காலத்திலே கீழே விழுந்து இடுப்பு எலும்பு முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அப்போலோ ஆஸ்பத்திரியில் இன்றைக்கு அறுவை சிகிச்சை செய்ய காத்திருக்கிற அந்த அம்மாவுக்கு ஆண்டவர் உதவி செய்யும், கிருபையை தாரும், பலனை தாரும். ஆண்டவரே, நல்ல முறையில் இந்த சிகிச்சை நடைபெற கர்த்தர் அவர்களுக்கு அருள் அளிக்க வேண்டும் என்று உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். கர்த்தாவே, இந்த வயதான நாட்களிலே, பலவீனமான நாட்களிலே தேவ பலன் அவர்களுக்கு உண்டாக வேண்டும் என்று ஒப்படைக்கிறோம் ராஜா. தொடர்ந்து இந்த ஓய்வு நாள் முழுக்க எங்களோடிரும் நாங்கள் உம்முடைய நெருங்கி சேர, உம்முடைய சத்தியங்களை கற்று உம்மை போல் மாற, உம்முடைய குணங்களை பிரதிபலிக்கிறவர்களாக, குமாரனுக்கு ஒப்பாக மாறுகிறவர்களாக ஆண்டவரே எங்களுக்கு நீர் உதவி செய்யும். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்கு நன்றி. படைக்கப்பட்ட காணிக்கைகள் எல்லாம் ஆசீர்வதிங்க. இந்த புதிய மாதத்தில் கர்த்தாவே, எங்களுடைய திருச்சபையார் எல்லாரையும் ஆசீர்வதியும். ஆன்லைனில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதியும். இந்த மாதத்தில் தகப்பனே, தங்களுடைய பொது தேர்வுகளுக்காக ஆயத்தமாகிற 10th +1 +2 பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஏற்கனவே ICSE எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிற 10th பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதியும். சென்ட்ரல் ஸ்கூலில் கர்த்தர் விசேஷமாய் ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் யூனியன் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிக்கூடங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பள்ளிக்கூடங்கள் எல்லாம் ஆசீர்வதித்து கர்த்தாவே, பப்ளிக் எக்ஸாம்ஸ் எழுத போகிற எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல ஞானத்தை கொடுத்து தேவன் வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் எங்களோடு இரும். இந்த ஆலயத்தின் ஆராதனைகள், ஊழியங்கள், குடும்பங்களின் செயல்பாடுகள் எல்லாம் கர்த்தர் இந்த மாதத்தில் ஆசீர்வதிப்பீராகும். இந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனே, உம்முடையதை அல்ல, உம்மையே தேடுகிறவர்களாக, உம்மை போல் மாறுகிறவர்களாக எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் தேவதூதர்களின் பாதுகாப்பும் வழிநடத்தலும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமென்.